வணக்கம் நமச்சிவாய். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே பழைய படங்கள், சுவாமி படங்கள்லாம் இருக்குங்க. அது சிலது வந்து ஃப்ரேமு, மர ஃப்ரேம் இருக்கும், அது உடஞ்சா போல இருக்கும். சிலது வந்து எப்படி இருக்குன்னா, அது இரும்பு ஃப்ரேம் ரொம்ப பழசாகி கையில் குத்துற மாதிரி இருக்கும். சிலது வந்து நம்ம அந்த மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கும்போது அது உள்ளே நீர் போயிட்டு அந்த சுவாமி படம் உள்ளே இருக்கும் இல்லையா பேப்பரில், அதுவே வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி இருக்கும். சிலது கண்ணாடி கொஞ்சம் விரிஞ்சா போல இருக்கும். இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒன்று பரன் மேலே அப்படியே வச்சுருப்போம், இல்லைன்னா கொண்டு போய் கோவிலில் எங்காவது வச்சுருவோம். ஏன்னா நமக்கு அதை குப்பை தொட்டில் போகிறதுக்கெல்லாம் ரொம்ப பயமாக இருக்கும் இல்லையா சுவாமின்னா. இப்போது ஒரு விஷயம் நடக்குது. அந்த விஷயத்தை பற்றி கேள்வினா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. அது என்னன்னு உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். என்னென்னா, பெங்களூரில் தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒன்று இருக்குங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, 3 months ஒன்ஸ் பெங்களூர் சிட்டி ஃபுல்லாக போகிறாங்க. போயிட்டு இந்த மாதிரி மரத்தடியிலலாம் வைக்கிறாங்க இல்லையா கோவிலில், அங்கெல்லாம் வைக்கிற அந்த சுவாமி படங்கள்லாம் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அதனுடைய ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, மர ஃப்ரேம் தனியாக, இரும்பு ஃப்ரேம் தனியாக, அப்புறம் வந்து கண்ணாடிகள் உடஞ்சிருந்தால் அந்த கண்ணாடிகள்லாம் தனியாக, இந்த மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிச்சுட்டு எது எது ரீசைக்கிள் பண்ண முடியுமோ அதாவது ரீசைக்கிளுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, மீதி அந்த காலத்தில் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப கலைநயத்தோடு அழகாக இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் கூட அதில் இருக்கும். இந்த பழைய பொருட்களெல்லாம் சேகரிக்கிறவங்க இருக்காங்களே, அதெல்லாம் லட்சக்கணக்கில் விலை கொடுத்து வாங்குவாங்க. ஆனால் போடுறவங்களுக்கு தெரியாது இது எவ்வளோ விலை இருந்ததுன்னு. ஆனால் வாங்குறவங்களுக்கு தான் தெரியும். சில பேர் அதையும் வாங்கிப்பாங்க. அதெல்லாம் ஆனால் அந்த மாதிரிலாம் விற்காமல் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாமே இந்த மாதிரி அப்புறம் பிரிக்காத ஃபோட்டோஸ் எல்லாம் வேறு நிறைய எடுத்து வந்து கொடுத்துருவாங்க. இப்போ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனு, ஒரு கிரகப்பிரவேசம் அப்படி இருக்கும்போது ஆயிரக்கணக்கான மக்கள் நூற்றுக்கணக்கானவங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அப்படி வரும்போது அவங்க எல்லாருமே ஒரு ஃபோட்டோ கொடுத்தா எல்லாத்தையும் எடுத்து வைக்க முடியுமா? ஸோ எல்லாத்தையும் கொண்டு வந்து கோவிலில் வச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோ, புது ஃபோட்டோ இதெல்லாம் இருந்தால் யார் வேணால் போய் எடுத்துக்கலாமா? சர்டன் டேஸ்னு அறிவிச்சிருவாங்களாம் ஒரு ஏரியாவில். அந்தந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா கோவிலில் இருக்கிற எல்லா ஃபோட்டோவும் கொண்டு வந்து, ஆனால் 1 week 10 days ஆகுமா அதெல்லாம் பிரித்து, அப்புறம் நல்லதெல்லாம் எடுத்து கொடுத்துருவாங்களாம். வேணான்றதெல்லாம் ரீசைக்கிள் அனுப்புவாங்களாம். இது எவ்வளோ நல்ல விஷயமா இருக்குல்ல. நம்ம மெட்ராஸில் கூட இந்த மாதிரிலாம், நம்ம சென்னையில் இது மாதிரிலாம் நடந்துன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும். நம்ம எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாம். தேவையில்லாத அவங்க அனௌன்ஸ் பண்ணுற டேட்டில் தேவையில்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பரன் மேலே வச்சுருக்கிற இந்த மாதிரியான சுவாமி ஃபோட்டோலாம் கொண்டு போய் கொடுத்துடலாம் இல்லைங்களா? ரொம்ப நல்ல வழி. இதுவும் நம்ம சென்னைக்கு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வணக்கம். நாளை மீண்டும் சந்திப்போம்.